அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸுக்கு தினமும் 60 கேள்விகளான முக்கியமான கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று 14ஆம் நாளில் ஒரு முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி என்பது சரியான ஒன்று. முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் ஆவார். மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு எது? மாநிலத்தில் உயரிய நீதி அமைப்பு உயர்நீதி மன்றமாகும். பெண்களுக்கான முதல் பள்ளியை சாவித்திரிபாய் பூலே தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? பெண்களுக்கான முதல் பள்ளியை சாவித்திரிபாய் பூலே தொடங்கிய ஆண்டு ஆன்சர் சரிதான், 1848ஆம் ஆண்டு. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? அது அமைக்கப்பட்ட ஆண்டு 1988ஆம் ஆண்டாகும். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவராக இருப்பவர் முதலமைச்சர். அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு மேலாகவும் எத்தனை உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது? ஒரு மாநில சட்டமன்றம் இருந்தால் எத்தனை உறுப்பினர்களுக்கு மேலாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி எத்தனை உறுப்பினர்களுக்கும் குறைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500க்கு மேலாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி 60 உறுப்பினர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் தகுதி இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். இதில் இந்த 2 ஆப்ஷன் சி சரியான விடை. ஏ மற்றும் பி சரியான ஒன்று. பொறுத்துக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சட்ட அளவீடு சட்டம், இந்திய தர நிர்ணய பணியகம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இதெல்லாம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீடு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மாநில அமைச்சரவையின் தலைவர், மாநில அமைச்சரவையின் தலைவராக இருப்பவர் முதலமைச்சர் ஆவார். அரசாங்கத்தின் அடிப்படை பணி அல்லது பணிகள் யாவை? அரசாங்கத்தின் அடிப்படை பணிகள் பார்த்தீங்கன்னா சட்டத்தை உருவாக்குதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல், நீதியை உறுதி செய்தல். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது எது? சட்டமன்ற மேலவையை காட்டிலும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை அதுதான் அதிக அதிகாரம் கொண்டது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234 என்பது சரி. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றிற்கிடையேயான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவர் யார்? பொறுப்பு வாய்ந்தவராக உள்ளவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? அது எந்த ஒரு சந்தர்ப்பம்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொருட்களின் தொகுதி எண் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்று கூறியவர் யார்? இது ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. கூறியவர் மகாத்மா காந்தி என்பது சரியான விடை. சட்டமன்ற மேலவை தலைமை அலுவலராக இருப்பவர் யார்? சட்டமன்ற மேலவை தலைமை அலுவலராக இருப்பவர் அவைத்தலைவர் என்பது சரியான விடை. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்தரமான பொருளுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கலப்படம் என்பது சரியான ஒன்று. பெண்களை இவ்வுலகில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் உரையாற்றிய ஆண்டு எந்த ஆண்டு? அவர் உரையாற்றிய ஆண்டு 2012ஆம் ஆண்டாகும்.
நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் எத்தனை? நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளாக மொத்தம் 8 உள்ளன. மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எத்தனை சதவீதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் அல்ல? இதில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது அடிப்படை உரிமைகள் கிடையாது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28 ஆகும். ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் எத்தனை சதவீதம் அதிகரிக்க உதவுகிறது? ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணோட வருவாயில் 20% அதிகரிக்க அந்த கல்வி உதவுகிறது. எந்த சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? அந்த சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்தான் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? அவங்க சாவித்திரிபாய் பூலே அவர்கள். உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது நம்ம பார்த்தது தான் 62 ஆகும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும்னா 25 வயது இருக்க வேண்டும். மாநில நிர்வாகத்தில் அமைச்சரவை யாருடைய தலைமையில் செயல்படுகிறது? மாநில நிர்வாகத்தில் மாநில ஆளுநர் முதலமைச்சர் தலைமையில் செயல்படுகிறது மாநில நிர்வாகம். இதில் சரியான இணையை தேர்வு செய்க. காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி, இதுதான் சரி. உச்சநீதிமன்ற நீதிபதி நிர்மலா சீதாராமன், இந்திய தேசிய காங்கிரஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இதெல்லாம் தவறான ஒன்று. சட்ட மேலவை பற்றிய சரியான கூற்று எது? ஆப்ஷனில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையானது 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல் இருத்தல் வேண்டும். இதன் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? அவங்க பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆவார். உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? எந்த நாட்டை சார்ந்தவர்? உலகின் முதல் பெண் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயகா இலங்கையை சார்ந்தவராவார். இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அது ஆகஸ்ட் 2019 நிறைவேற்றப்பட்டது. ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகியாக இருப்பவர் ஆளுநர் ஆவார். பொறுத்துக அவங்க இருந்த ஆண்டு கிரண்பேடி, அருந்ததி ராய், பிரதீபா பாட்டீல், மீரா குமார். ஆப்ஷனில் அப்படி பாருங்க. கிரண்பேடி 1972, அருந்ததி ராய் 1997, பிரதீபா பாட்டீல் 2007, மீரா குமார் 2009. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? அது 24 அக்டோபர் 1986 நடைமுறைக்கு வந்தது. விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யார்? அவங்க வாலண்டினா தெரஸ்கோவா என்பவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்ணாவார். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் இந்திய பெண் யார்? அவங்க விஜயலட்சுமி பண்டிட் ஆவார். ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார்? இது நம்ம அடிக்கடி பார்த்தது தான். அது எந்த பிரிவுனா பிரிவு 356 படி மாநிலத்தை கலைக்க முடியும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான என்ன? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அவர்கள். பொறுத்துக தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா
இந்த தொகையை விசாரிக்க முடியும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக அது விசாரணை மேற்கொள்கிறது. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான தொகையை விசாரிக்கிறது. அதே மாதிரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 லட்சம் அளவிலான அந்த குறையை தீர்க்க உதவுகிறது. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா அவர்கள். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் மற்றும் கலைக்கவும் அதிகாரம் கொண்டவராக இருப்பவர் ஆப்ஷன்ல ஆளுநர் ஆவார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? அவங்க பச்சேந்திரி பால் என்பவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஆவார். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எத்தனை வருடங்களுக்கு மேலான சட்டமாகும்? இது 30 வருடங்களுக்கு மேலான சட்டமாக உள்ளது. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? அவங்க நம்ம இந்தியாவில் பிரதிபா பாட்டீல் அவர்கள். புதிய நுகர்வோர் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறது? அது 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பழைய நுகர்வோர் பாதுகாப்பு மாற்றத்தை ஏற்படுத்த முயல்வது தான் புதிய நுகர்வோர் சட்டம். மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை யாருடைய ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும்? அவர் ஆளுநரின் ஒப்புதலின்படி. மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்டுள்ள கட்சியின் தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிப்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தன்னுடைய இது ஹரியானா எத்தனையாவது வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார்? அவங்க தன்னுடைய 25ஆம் வயதில் ஹரியானா மாநிலத்தின் அமைச்சராக இருந்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியது? அது 40 ஆண்டுகளுக்கு முன்பேங்கிறது சரியான விடை. சட்டமன்ற மேலவை தொடர்பாக சரியானது எது? உறுப்பினர்கள் தேர்வு செய்வதில் 3 1 பங்கு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3 1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டாதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. உலகில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? உலகத்திலேயே ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் சார்லோட் கூப்பர் என்பது சரியான விடை. விஜயலட்சுமி பண்டிட் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவரான ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டாகும். ஒருவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தகுதியான வயது? அவர் கண்டிப்பாக 30 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் அடைதலும் ஆகும். என்ன அடைதல்னு பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் அடைதலும் ஆகும். மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன்ல ஆளுநர் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம ஒரு முக்கியமான 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.